கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கடுகு உளுத்தம் பருப்பை போட்டுக்கோங்க. யூஸ்வலாகவே சட்னி வந்து இதை இப்போ பண்ணிவிட்டு இது இங்கே போட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நீங்கள் அரைச்சிருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகி இருந்ததுன்னா இதில் போட்டிங்கன்னா, இந்த தாளிப்போட சேர்த்து போட்டிங்கன்னா அதில் வந்து இறுகிக்கும். அதனால் எல்லாமும் சேர்ந்தும் இருக்கட்டும், அட் த சேம் டைம் கொஞ்சம் இறுகிட்டோன்றதுக்காக இதை போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிடுங்க. அடுப்பை நிறுத்திடுங்க. அடுப்பை நிறுத்திட்டு சும்மா இப்படி ஒரு சுழட்டி விடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த தண்ணி பதமெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த ஹீட்டில் ஒரு சுற்றுனீங்கன்னா அப்படி கெட்டியாயிரும். இந்த அத்திப்பழம் சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரெட், சாதம் எதுக்கு வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அத்திப்பழம் சட்னி செய்யும் முறை ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? சுட தண்ணியை பாதாமில் விட்டு வச்சுருங்க, ஊறட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், அத்திப்பழம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஊறிக்கிட்டு இருக்கிற பாதாமோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனு சர்க்கரை, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கும் போது இந்த ஜாரில் இருக்கிற இந்த சட்னி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுப்பை நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு திக்காயிடும். அத்திப்பழம் சட்னி தயார்.